ஹாய் ஹலோ வணக்கங்க எல்லாருக்கும். எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா? இன்றைக்கி நம்ம ரேணுகா வீட்டு சமையலில் மாங்காயை வச்சு ஒரு சூப்பரான குழம்பு தாங்க செய்ய போகிறோம். மாதா ஊட்டாத சாதம் கூட மாங்காய் ஊட்டுன்னு சொல்லுவாங்க. அதுக்கேற்ற மாதிரி டேஸ்ட்டாக நல்லா சூப்பராக மாங்காய் சீசன் இருக்கிறப்ப இது போல் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ஒரு தட்டு சோடு சாப்பிட்டாலும் கூட வயிறு நிறையாதுங்க, இன்னும் சாப்பிட்லாம் அப்படின்னு தோன்ற ரேஞ்சிலேயே இருக்குங்க. இது எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்க்கலாங்க. நான் குண்டு மாங்காய் தான் எடுத்துருக்குறேங்க. அதாவது பழுத்து ரொம்ப பழுத்தும் போகாமல் பழுத்து இருக்கணுங்க. அதில் புளிப்பு டேஸ்ட் ரொம்ப பழுத்துருச்சுன்னா இனிப்பு டேஸ்ட் வந்துடுங்க. புளிப்பு டேஸ்ட்டும் இருக்கணும். இதில் இந்த தோலில் துவர்ப்பு லைட்டான துவர்ப்பு டேஸ்ட்டும் இருக்கணும், லைட்டான இனிப்பு டேஸ்ட்டும் இருக்கணும். அது மாதிரியான மாங்காயாக பார்த்து நம்ம எடுத்துக்கணுங்க இந்த குழம்பு செய்கிறக்கு. அப்போ தான் நான் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க சாப்பிட்றதுக்கு. இப்போ நம்ம இதை கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. நான் ஏற்கனவே கழுவி 2 மாங்காய் கட் பண்ணிவிட்டு இன்னொரு மாங்காய் அப்படியே வச்சுக்கிறேங்க. அதையும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ நல்லா கல் மாதிரி இருக்குது பாருங்கள். கொல கொலன்னு நம்மளுக்கு இதாகாமல் இது போல் கல் மாதிரி இருக்கணுங்க மாங்காய். ஆனால் அதை பழுத்து வந்திருக்கணுங்க. அதுதான் நல்லா ஒரு மாவு மாதிரி நல்லா ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க அது சாப்பிட்றதுக்கு. மாங்காய் பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க இல்லைங்களா? மாங்காய்னா எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இது போல் நான் இது 4 பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கிறேங்க. வாங்க எப்படி சமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த குழம்பு டேஸ்ட்டாக எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாங்க. இப்போ நம்ம அடுப்பை வச்சு ஒரு வானொலி வச்சுக்கலாங்க. இது கேரளாவில் ரொம்ப ஸ்பெஷலாக இது போல் செஞ்சு சாப்பிடுவாங்க. எதனால் இது கேரளா ஸ்பெஷல் அப்படின்னா இதில் தேங்காய் எண்ணெய் தாங்க சேர்த்த போகிறேன் நான். தேங்காய் எண்ணெய் இன்னும் ஒரு பொருளும் கேரளா ஸ்பெஷலாக சேர்த்த போகிறேங்க. கேரளாவில் இது போல் தான் அடிக்குறுக்கா மாங்காய் மரம் அங்கே இல்லாத வீடே இருக்காதுங்க. எல்லாருமே இது போல் செஞ்சு சாப்பிடுவாங்க. இப்போ எண்ணெய் காஞ்சது நம்ம கடுகு சேர்த்துக்கலாங்க. கடுகு நம்மளுக்கு பொரிஞ்சு வரட்டுங்க. நம்மளுக்கு கடுகு பொரிஞ்சு வருதுங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதும் நம்ம வெட்டி வச்சுக்கிற சின்ன வெங்காயத்தை சேர்த்திக்கலாங்க. நான் இந்தளவுக்கு வெங்காயம் வெட்டி வச்சுக்கிறேன், அதை சேர்த்துக்கிறேங்க. கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாங்க. சேர்த்திட்டு நம்ம வதக்கலாங்க. நம்மளுக்கு வெங்காயம் ஓரளவுக்கு இது போல் பொன்னிறமாக லைட்டான பொன்னிறமாக வதங்கி வந்ததையும் நம்ம இந்த வெட்டி வச்சுக்கிற மாங்காயை அப்படி சேர்த்துக்கலாங்க. இதையும் நம்ம ஒரு வதக்கி விட்டுக்கலாங்க. இப்போ இதில் ஒரு 1/4 ஸ்பூனுக்கு மஞ்சள் தூள் சேர்த்திக்கலாங்க. சுவைக்கேற்ப உப்பு சேர்த்திக்கலாங்க. நான் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்திக்கிறேங்க. குழம்பு மிளகாய் தூள் நான் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கிறேங்க. சேர்த்திட்டு கலந்து விட்டுக்கலாங்க. நீங்கள் வரமிளகாய் தூள் போடுற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சமாக வரமிளகாய் தூள், கொஞ்சமாக சீரகத்தூள், கொஞ்சமாக மல்லித்தூள், ஏதாவது மிளகாய் தூள் போடுறதுக்கு டபுள் பங்காக மல்லித்தூள் போட்டுக்கோங்க. சீரகத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க. இது போல் நல்லா கலந்து விட்டுறலாங்க. கலந்து விட்டு இதில் நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்திக்கலாங்க. சேர்த்தி இது நல்லா நம்மளுக்கு கொதிச்சு வரட்டுங்க. நம்ம தட்டு வச்சு மூடி வச்சிடலாங்க. ஒரு 2-3 நிமிஷம் நம்மளுக்கு கொதிக்கிட்டுங்க. நல்லா ஒரு 3 நிமிஷம் கழிச்சு நம்ம ஓப்பன் பண்ணலாங்க. நல்லா நம்மளுக்கு கொதிச்சு வந்துட்டுருக்குதுங்க. கலந்து விட்டுக்கலாங்க. இப்போ கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம இந்த ஸ்டேஜ்லேயே நல்லா கொதி வந்ததையுமே நம்மளுக்கு
நீங்கள் வெள்ளை சர்க்கரை சேர்த்துறதா இருந்தாலும் சேர்த்திக்கலாங்க, இல்லை நாட்டு சர்க்கரை தான் சேர்த்துறோம் அப்படின்னா நாட்டு சர்க்கரை சேர்த்திக்கலாங்க. நான் வந்து வெல்லம் சேர்த்திக்கிறேங்க. ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ, உப்பு கார புளிப்புலாம் எப்படி இருக்கோ ஈவனாக எல்லாமே கலந்துருந்தால் தான் சரியாக இருக்குங்க. ஒன்று அதிகமாக ஒன்று கம்மியாக இருந்தால் சரியாக இருக்காதுங்க. அதனால் நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு கூட சேர்த்திக்கலாங்க. நான் வந்து ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு வந்து வெல்லம் வந்து சேர்த்திக்கிறேங்க. ஏன்னா மாங்காயிலையும் நம்மளுக்கு வந்து லைட்டாக இனிப்பு இருக்குங்க. இது எல்லாம் சமமாக ஈவனாக பேலன்ஸ் பண்ணுற மாதிரி நம்ம உப்பு புளி காரமெல்லாம் சேர்த்திக்கணுங்க. மாங்காயில் இருக்கிற புளிப்பு தாங்க, நான் புளியெல்லாம் எதுவுமே சேர்த்துலைங்க, சேர்த்தவும் கூடாதுங்க. இதில் எனக்கு எல்லாமே கரெக்டாக இருக்குங்க. லைட்டாக ஒரு கல் மட்டும் உப்பு பத்தாதுங்க, நான் கொஞ்சமாக உப்பு மட்டும் சேர்த்திக்கிறேங்க. இப்போ இது இன்னும் நம்மளுக்கு நல்லா ஒரு 2-3 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டுங்க. அந்த மாங்காய் வந்து நல்லா சாஃப்டாக வேகிற அளவுக்கு நல்லா கொதிக்கணுங்க. ஒரு 3-4 நிமிஷம் நல்லா கொதிச்சதி நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. சூப்பராக நம்மளுக்கு நல்லா கம்மன்னு வாசத்தோட நல்லா பாருங்கள், மாங்காய் வந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு குழம்பு வந்திருக்குங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் இது கூட நம்ம கொஞ்சமாக பெருங்காயத்தூள் வந்து சேர்த்திக்கலாங்க. சேர்த்திட்டு கலந்துட்டுக்கலாங்க. பாருங்கள், இந்த ஸ்டேஜில் நம்மளுக்கு நல்லா மாங்காய் வெந்து நல்லா சாஃப்டாக தோல் எல்லாமே வெந்து நம்மளுக்கு குழஞ்சி வர ஸ்டேஜில் நல்லா சாஃப்டாக வெந்திருக்குங்க. பார்த்திங்கனாவே நல்லா தெரியுங்க. பாருங்கள், கலர் சேஞ்ச் ஆகி நல்லா வந்து சாஃப்டாக வெந்து வந்திருக்குங்க. பாருங்கள், ஒரு ஸ்பூன் வச்சு நம்ம எடுத்தோம்னா அப்படியே நல்லா ஜெல்லி மாதிரி நம்மளுக்கு கொலன்னு மசிஞ்சு வர அளவுக்கு வெந்திருக்குங்க. பாருங்கள், அல்வா பதத்துக்கு இது போல் நம்மளுக்கு வெந்து வந்திருக்குங்க. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம கரெக்டான ஸ்டேஜுங்க நம்மளுக்கு. இப்போ நீங்கள் இதை வச்சு சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சுன்னா வந்து அப்படியே வச்சுக்கலாங்க. இல்லைன்னா இது வந்து கேரளா டிஷ் அப்படிங்கிறனால வந்து நான் தேங்காய் துருவல் வந்து இது கூட சேர்த்து போகிறேங்க. தேங்காய் துருவல் சேர்த்துனா சூப்பரான டேஸ்ட்டில் இருக்குங்க இது சாப்பிட்றதுக்கு. ஆனால் இது ஒரு நாளோ இல்லை 2 நாளோ தான், இன்றைக்கி இல்லை நான் நாளைக்கு வச்சு ஒரு தடவை அதாவது திருப்பி ஒரு 2 டைம் வந்து நம்ம சூடு பண்ணி வைக்கணுங்க. தேங்காய் சேர்த்துறதுனாலது அப்படியே வச்சோம்னா இது வந்து கெட்டு போயிருங்க. ஏன்னா புளியெல்லாம் நம்ம எதுலேயும் சேர்த்துலைங்க, இது மாங்காய் மட்டும்தான். தேங்காய் போடுறதுனால சீக்கிரமாக கெட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. நீங்கள் உடனே சாப்பிட்ற மாதிரி இருந்தால் இது போல் தேங்காய் சேர்த்து சாப்பிடுங்க. இல்லைன்னா நீங்கள் அப்படியே கூட வச்சுக்கலாங்க. வேண்டாம் அப்படின்னா கேரளாவில் வந்து இது போல் தேங்காய் துருவல் சேர்த்து மறுபடியும் ஒரு நல்லா கொதிக்கி விட்டு இறக்கிடுவாங்க. சூப்பரான டேஸ்ட்டில் நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்குங்க. இது அரைச்சி ஊற்றக்கூடாதுங்க, இது போல் துருவி தான் போடுறோங்க. இதில் நம்மளுக்கு அரைச்சி ஊற்றினா அது வேறு மாதிரியான டேஸ்ட் கொடுக்குங்க. இது போல் துருவி போடுறப்ப நம்மளுக்கு அது வாயில் அகப்பட்டு நம்ம மென்று சாப்பிட்றப்ப இது ஒரு டேஸ்ட்டு கொடுக்குங்க, தனி டேஸ்ட்டு. அந்த தேங்காயில் இருக்கிற தித்திப்பு, இந்த சர்க்கரை நம்ம போட்டுக்கிறல அது எல்லாமே சேர்ந்து ஒரு சுவையான அலாதியான டேஸ்ட்டை கொடுக்குங்குது. இப்போ இப்படி நல்லா ஒரு கொதி வந்ததையும் நம்ம வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாங்க. பாருங்கள், நம்மளுக்கு சுவையான மாங்காய் குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. சூப்பராக நம்மளுக்கு அருமையாக ஒரு கரண்டி குழம்பு சேர்த்துனாலே வயிறு நிறைய சாப்பிட்லாங்க. அது போல் டேஸ்ட்டில் சூப்பராக ஜம்முன்னு கமகமான அதாவது மாதா ஊட்டாத சாதம் கூட மாங்காய் ஊட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதுக்கேற்றாற் போல் நம்ம ஒரு மாங்காயை வச்சு ஒரு குழம்பு சூப்பராக ரெடி பண்ணியாச்சுங்க. நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றிங்க. நாளைக்கு இன்னொரு சமையலில் நம்ம சந்திக்கலாங்க.